கழகத்தில் இருக்கிற கட்சிக்காரங்கள் கூட அவங்கள நம்பி போனவங்கள கூட ரிசைன் பண்ண வச்சு நீ நடுத்தரில் நிறுத்தி வச்சிருக்காரு. நாங்கள் யார் மேலேயும் நடவடிக்கையே எடுக்கல. புரட்சி தமிழர் ஐயா ஒருத்தரை கூட நீக்கவே இல்லை. அதாவது வல்லத்தில் செயல்வர் கூட்டம் நாங்கள் நடத்தும் போது எங்கள் மேலே ஒரு 50 பேருக்கு மேலே தாக்குதல் நடத்துனாங்க. கிளைக்கழக செயலாளர் ஒருத்தர் இழுத்து போட்டு அடித்தாங்க. அதில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ நாங்கள் 50 பேர் மேலே நாங்கள் புரட்சி தமிழர் ஐயா கிட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 50 பேர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்தோம். ஆனால் அவர் எடுத்தது வெறும் 11 பேர் மேலே தான் நடவடிக்கை எடுத்தார். முக்கியமாக அதில் தூண்டுதல் பண்ணவங்கள ஒரு 11 பேர்ல மட்டும்தான் பதவி தான் நீக்கம் பண்ணார். கட்சியை விட்டுலாம் நீக்கம் பண்ணல, பதவி தான் நீக்கம் பண்ணார். அப்போ அது கூட பண்ணலைன்னா எப்படி அம்மா காலத்தில் வந்து இது மாரி ஒன்று நடந்ததுன்னா அம்மா கட்சி விட்டே நீக்கிடுவாங்க. அம்மா இதே சி.வி. சண்முகத்தை வந்து 2012 வந்து அவர் தப்பு செஞ்சாருன்னு சி.வி. சண்முகத்தை வந்து அம்மா இதே கட்சி பதவியை விட்டு நீக்கும் போது அவர் கூட வந்து 293 கட்சி பொறுப்பாளர்களை நீக்கினாங்க. ஏன்னா அவங்க ஒரே நேரத்தில் அவங்கெல்லாம் சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் புதுசாக மாவட்ட செயலாளராக நீக்கப்பட்ட லட்சுமணனுக்கு இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு புதுசாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை ஏற்று 291 பேரை வந்து ஒரே நாளில் அம்மா கட்சி பதவியிலேருந்து நீக்கினாங்க. புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி ஐயா வந்து 11 பேர் நீங்கள் இவ்வளோ அநியாயம் பண்ணியும் பொதுச் செயலாளரை பற்றி தவறாக பேசுகிறீங்க, கட்சியை பற்றி தவறாக பேசுகிறீங்க, கட்சி பண்ணுறதுக்கு வர மாட்டீங்க, கட்சி பண்ண நாங்கள் போனால் தடுக்கிறீங்க. இந்த அளவுக்கு கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட உங்கள் 11 பேரை நீக்கினதுக்கு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் பண்ணி பொதுச் செயலாளரை பற்றி இங்கே ஒரு புனிதமான இடம், இது அம்மா இடம், இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு போனீங்க. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா அவனுடைய ஆத்மா இருக்கிறதால தான் அந்த துரோகிகள் வந்து தானாக அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. பாருங்க, கட்சிக்கு துரோகம் பண்ணவன் அவனே ரிசைன் பண்ணிட்டு போகிறானுங்க எல்லாம். அதனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம். விழுப்புரம் மாவட்டம் வந்து இவ்வளோ நாளாக சி.வி. சண்முகமும் அவங்க அண்ணன் அவங்க குடும்பத்து பிடியில் மாட்டி கட்சிக்காரங்களெல்லாம் ஒரு இரும்பு சங்கிலி போட்டு கட்டி யாரும் பொய்ச்செயலாளரை போய் பார்க்கக்கூடாது, யாரும் சுதந்திரமாக செயல்படக்கூடாது, யாரும் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்த அநியாயத்தாலையும் துரோகத்தாலையும் இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவருடைய ஆத்மாவும் இன்னைக்கு அவங்கள வந்து அவங்க வாயாலே அவங்களே தப்பு செஞ்சு இன்னைக்கு கட்சியை விட்டு அவங்க மட்டும் போனது இல்லாமல் அவங்களுடைய கூட்டத்தையும் அவங்க கூட்டுன்னு போயிட்டாங்க. அதனால எங்களுடைய அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவருடைய ஆத்மாவும் தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் சுத்தப்படுத்திருக்கு. இன்னைக்கு பரிசுத்தமா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்டத்திலே சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றது, பரிசுத்தமான கட்சியாக இருக்கின்றது. உண்மையான பரிசுத்தமான தொண்டர்கள் மட்டுமே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதியும் தோக்கடிச்சது சி.வி. சண்முகம் தான். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். திண்டிவனம் தொகுதியில் முஸ்லீம் ஜன மக்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னாங்க. அதேமாரி வானூர் தொகுதியிலும் அதேமாரி எல்லாருக்கும் அந்த 3 பேருக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மயிலத்தில் இவங்க தொகுதியில் மட்டும் 3 மடங்கு எல்லாருக்கும் பண்ணாங்க. இப்படி தோக்கடிச்சது இவங்க தான். இப்படிப்பட்டவங்க இந்த கட்சியை விட்டு அம்மா இவங்க கட்சிக்கு துரோகம் செய்ததால் அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவருடைய ஆத்மாவும் தான் அவங்கள விரட்டி அடிச்சிருக்குது. அதனால நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய அம்மாவுடைய நினைவிடத்திலையும் எங்களுடைய தலைவருடைய நினைவிடத்திலையும் வந்து அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்திட்டு போகிறோம்.